ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கோதுமை ரவை அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை ரவை 1 கப், இட்லி புழுங்கல் அரிசி 1/2 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப், உளுந்து 1/4 கப், 2 வரமிளகாய், 3 பல்லு பூண்டு. இப்போ இதை பருப்பு தனியாகவும் இந்த ரவையும் அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது அரைப்படும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாவு நம்ம மழமழன்னு அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன், துருவின தேங்காய் 2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.